கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். சாத்தானை வீழ்த்த, பிரச்சனைகளை மேற்கொள்ள, போராட்டங்களில் வெற்றி பெற நாம் 20 வாக்குத்தத்தங்களும் அதனுடைய ஜெபங்களும் அதோடு கூடிய விசுவாச அறிக்கைகளும் நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னோடு கடைசி வரை இணைந்திருங்க. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் சரீரத்தில் நோய் அல்லது கிருமிகள் வந்துவிட்டால் அவைகளை எதிர்த்து நின்று முறியடித்து ஆரோக்கியம் வரப்பண்ண எங்களுடைய இரத்தத்தில் வெள்ளை அணுக்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி. அதுபோல சாத்தானோ பில்லி சூனியமோ எங்களை அணுகாதபடி உம்முடைய இரத்தத்தையும் தேவ வசனங்களையும் அக்னி அபிஷேகத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. இரண்டாவது, தேவனே, எங்களுடைய குடும்பம் போர்க்களமாக இருக்கக்கூடாது. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும் ஜெயம் கொடுக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. என்ன போராட்டமாய் இருந்தாலும் எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் எங்களோடு இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்களோடு கூட 1000-10,000 தேவதூதர்களும் கேருபீன்களும் செராபீன்களும் எண்ணற்ற ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நான்காவதாக, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். சிம்சோனுக்கு பச்சை தாடை எலும்பு ஆயுதமாக இருந்தது. தாவீதுக்கு கவனும் கல்லும் ஆயுதமாக இருந்தது. கிதியோனுக்கு பானையும் தீவட்டியும் எக்காலமும் ஆயுதமாக இருந்தது. எங்களுக்கும் ஆவியும் ஜீவனுமான தேவ வசனங்களே ஆயுதம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்திகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபேசியர் 4:12. ஐந்தாவது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இதை நாங்கள் எபேசியர் 6:17 பார்க்கிறோம். நீர் சொன்ன தேவ வசனத்தின்படியே ஆவியும் ஜீவனுமான வசன பட்டயத்தை எடுத்துக்கொள்கிறோம். எதிராளிகளை தாக்கி நொறுக்க சம்மட்டியை எடுத்துக்கொள்கிறோம். வசனங்களே அந்தகார வல்லமைகளை முறிக்கிறது. ஆறாவது, தேவனே, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். இதை நாங்கள் பிலிப்பியர் 2:14 பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தின் மேல் வெற்றி பெற சுடரொளியை போன்ற உம்முடைய தேவ வசனங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஏழாவது, பயமும் கலக்கமும் சோர்வும் எங்களை விட்டு விலகுவதாக. தோல்வியான எண்ணங்களை கொண்டு வருகிற சாத்தானை நாங்கள் எதிர்க்கிறோம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று நீதிமொழிகள் 28:1 நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தைரியமாய் சாத்தானை எதிர்த்து நின்று வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். எட்டாவது, எங்களுடைய கைகளை போருக்கும் எங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஆனால் ஜெயமோ எங்களுடையது. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக ஜெய கிறிஸ்து ஜெய கம்பீரமாக நடந்தது போல எங்களுக்கு முன்பாக நீர் செல்கிறீர். நீர் ஒருபோதும் தோல்வியடைந்தவர் அல்ல. உலகம் மாம்சம் பிசாசை சிலுவையில் ஜெயித்தீர். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்பதாவது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். கர்த்தாவே, நீர் மடங்க பண்ணும்போது எங்கள் எதிரிகளினால் ஒருபோதும் எழுந்திருக்க முடியாது. பத்தாவது, தேவனே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோலியாத்தை தாவீது எதிர்த்து நின்று, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று வெற்றி சிறந்தது போல நாங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சகல சத்துருக்களுடைய வல்லமைகளை மேலும் சதிகள் மேலும் சூனியங்கள் மேலும் செய்வினைகள் மேலும் ஜெயம் கொள்கிறோம். ஹல்லேலூயா. 11வதாக, தாவீது தற்பாதுகாப்பு ஆயுதமாகவும் எதிரியை வீழ்த்த ஆயுதமாகவும் உம்முடைய நாமத்தை பயன்படுத்தினது போல நாங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவனுக்கு மாத்திரமே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக.
12வது, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்றும் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினாலே வெற்றியை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பேரை சொல்லும் போதே பாதாள உலகம் நடுங்குகிறது என்பதை நாங்கள் அறிவோம். 13, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே நீர் வெளிப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறீர். எங்கள் குடும்ப ஐக்கியத்திற்கும் ஒருமனப்பாட்டிற்கும் எதிர்த்து வருகிற ஒவ்வொரு சத்ருவினுடைய வல்லமையின் மேலும் உம்முடைய இரத்தத்தை அணுகுண்டை போல வீசுகிறோம். உம்முடைய அபிஷேகத்தை அக்கினியாய் தெளிக்கிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி மந்திரவாதிகளோடும் இருக்கிற குட்டி சாத்தான்களின் பார்க்கிலும் எங்களுக்கு விரோதமாய் சூனியம் செய்வனை ஏவல் செய்கிறவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீர் பெரியவர். நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 14, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொன்னீரே. தேவ ஜனங்களாகிய எங்களோடு மோதுகிறவன் கண்மலையாகிய உம்மோடு மோதுகிறவனாயிருக்கிறான். எங்களோடு கூட இருக்கிற நீர் எவ்வளவு மகிமையுள்ளவர். 15, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தின் மறுக்கரையில் நின்று கர்த்தரை பாடி துதித்தது போல நாங்களும் உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்துகிறோம். கர்த்தரை பாடுவோம். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். 16, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தாவே, காரணமில்லாமல் எங்களை பகைக்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். உம்முடைய நாமத்தினாலே சத்துருக்களின் வல்லமையை மிதிக்கிறோம். அவை செயலற்று போவதாக. 17, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. 18, தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் எங்கள் வீட்டிலே எழுந்தருளுவீராக. உம்முடைய பிரசன்னமும் சமூகமும் மகிமையும் எங்கள் வீட்டில் நிறைந்திருப்பதாக. ஆமேன். 19, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விடுவார்கள் என்று வாக்கு அளித்தீரே. உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜன சத்தங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று வாக்களித்ததே, அதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருப்பதுதான் எங்களுடைய பலன். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி. உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருப்பதாக வாக்களித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 20 விசுவாச ஜெபங்களும் வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் சொல்லி நீங்கள் அனுதினமும் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.